தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கின்றார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபொழுது தாவீது இறையுள்ளத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாமும் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மூவரு இறைவனே, நீங்கள் மனிதர்களின் நல்வாழ்விற்காக ஓய்வு நாட்களை உண்டாக்கினீர். உங்கள் அன்பும் அருளும் எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தட்டும். அன்பில் வளர்ந்து உங்கள் திருவுளத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை ஆசீர்வதியும். உங்கள் அமைதியும் ஆசீர்வாதமும் எங்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும். உமது திரு இரத்தத்தால் எங்களை கழுவியருளும். பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பியருளும். ஆமேன்.